அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளர் காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சுட்டு அது தொடர்பாக படிக்கிறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து காணொலியில இந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளர் பணிக்கு என்னென்ன மாதிரியான பாடத்திட்டத்திலிருந்து வினாக்கள் வருமோ அதை நம்ம நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அது ஆன்லைன் வகுப்புலையும் கிடைக்குங்க. நீங்க ஆன்லைன் வகுப்பு வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நாம தொடர்ந்து வரிசை என்ன பார்த்துட்டு வரோம். இதுல பிரிவு 110 என்னன்னு பார்த்துருக்கோம், 111 என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ 112 அப்படின்றது என்ன பிரிவு, அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அப்போ பிரிவு 112 என்ன சொல்லுது அப்படின்னா, ஊராட்சி ஒன்றிய மன்றத்திற்குள்ள கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி சிற்றூராட்சிகளுக்குள்ள கடமை என்ன, அதிகாரம் என்ன அப்படின்னு தான் 110 111 பார்த்துருப்போம். இப்போ ஊராட்சி மன்றத்திற்குள்ள கடமையை பத்தி 112 சொல்லுது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சேம் மாதிரி தான். பட் ஆனா அது சிற்றூராட்சிகளுக்கு அப்படிங்கும்போது இது ஒரு ஊராட்சி மன்றத்திற்கு அப்படின்றதான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ முதல் பாயிண்ட் பாருங்க, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சிற்றூராட்சிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அமைப்புகளை உருவாக்கி குடிநீரை வழங்கி குடிநீருக்கு அந்த குடிநீர் தூய்மையா கிடைக்கிறதுக்கு, சுத்திகரிக்கப்பட்ட அளவில் கிடைக்கிறதுக்கு அந்த ஊராட்சி மன்றம் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா இப்போ சமீப காலங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில கூட என்ன பண்றாங்க அப்படின்னா சில அசுத்தங்களை பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, குடிநீர் வழங்குறதோட மட்டும் நிப்பாட்டிக்க முடியல, குடிநீரை தூய்மையா கொடுக்குறோமா, குடிநீருடைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தூய்மையா இருக்கிறா, அதை ஒரு மாதத்துல எத்தனை முறை கிளீன் பண்றாங்க, அது மாதிரி எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ இது ஒரு ஊராட்சி மன்றத்துக்கு இருக்கிற முக்கியமான கடமை. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, கிராமப்புற மருந்தகங்களை நிறுவி அங்கு வரக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அந்த மருத்துவமனை வளாகம் இதை தூய்மையா வச்சுக்கிறதுல இருந்து அந்த மருத்துவமனையில வரக்கூடிய கழிவுகளை முறைப்படி அவங்க அப்புறப்படுத்துறாங்களா அப்படின்றத வாட்ச் பண்றதுல இருந்து அந்த மருத்துவர்கள் அந்த கிராமப்புற பகுதிகளில் மக்களுக்கு மருந்துகள் வழங்குறப்போ அவங்க அங்கேயே சர்வைவல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய அளவில் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறதையும் அந்த ஊராட்சி மன்றம் கவனிக்குதாங்கிறதையும் அதோடைய கடமையாக கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே கிராமப்புற பகுதிகளில் தாய்சேய் நல மையங்களை அந்த ஊராட்சி மன்றம் கவனிக்குதா, மற்றும் மகப்பேறு காலகட்டங்களில் மகப்பேறு மருத்துவமனைகள் நிறுவி அந்த மகப்பேறு நடக்கும் பொழுது அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே அந்த மருத்துவமனைகளில் சரியா இருக்குதா, இல்லை மருத்துவமனையில் அதுக்கு தேவையான ஏதாவது ஒரு டூல்ஸ் தேவைப்படுதுன்னா அதை அரசுகிட்ட கேட்டு வாங்கி தருதா, மற்றும் கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை தாண்டி குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை அந்த ஊராட்சி மன்றம் என்ன பண்றாங்க, அந்த குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்கறது. அதை தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை பற்றி தாய்மார்களுக்கு ஆலோசனை வழங்குவதையும் ஒரு ஊராட்சி மன்றம் பண்ண வேண்டும் அப்படின்றத இந்த பிரிவு 112 சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு வீடுகள், அனாதை இல்லங்களை கட்டி தருவது, அப்புறம் கடைகாடுகளை கட்டி தருவது. இப்போ சில ரொம்ப பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு கடைகாடுகளை கவர்மெண்ட் தரப்புல பண்ணி தரலாம், விற்பனை சாவடி நிலையங்கள் அமைச்சு தரலாம். இல்லைன்னா சில பேருக்கு பார்த்துருப்பீங்க, இந்த தள்ளுவண்டிகள் மாதிரி கூட ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க வேண்டியதும் ஒரு ஊராட்சி மன்றத்துடைய கடமை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம்மை குத்துபவர்களுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் அவர்களை வேலைக்கு அமர்த்துவதுன்ற பாயிண்ட்ல முன்னாடிலாம் இந்த பணி கிராமப்புற பகுதியில் இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயது அதிகம் இருக்கக்கூடியவர்களை நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கையில முன்னாடியே ஒரு அம்மை ஊசி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஒரு பச்சை குத்துன மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதுக்குன்னே அம்மை குத்துறவங்க எல்லாம் முன்னாடியே இருந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இப்பெல்லாம் அந்த பணி ஒழிக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் அந்த பணி இருந்த காலகட்டத்திலே இந்த ஊராட்சிகளுக்கான சட்டத்திட்டங்களை வரையறுக்கப்பட்டதுனால அதை இந்த இடத்துல பாயிண்டா வச்சிருக்காங்க. அடுத்தது என்னன்னா, ஊராட்சி மன்ற அனுமதியோடு பொருட்காட்சிகளை நடத்துவது மற்றும் திருவிழாக்களை நடத்தி அதை கட்டுப்படுத்துவது கூட ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய கடமை தான். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பகுதிகளில் ஊரக பகுதிகளில் சில நோய்கள் பரவக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஒன்று வரும். இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு கோமாரி நோய் வரும், பொதுமக்களுக்கு ஏதாவது கால்ரா, அதுக்கப்புறம் மலேரியா, இந்த மாதிரி டெங்கு, இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் ஊராட்சி ஒன்றியம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுமக்கள்கிட்ட அந்த பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு மைக் செட்டு மாதிரி கட்டிப்பாங்க, இல்லைன்னா தண்டோரா மாதிரி போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த தண்டோரா மாதிரி போட்டுன்னா, இது மாதிரி உங்கள் வீட்டில் தண்ணி தேங்குறது மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த கொட்டாங்குச்சியோ இல்லை டயரோ
ஏதோ ஒன்று தண்ணி தேங்குறது இருந்துன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உங்களுடைய நீர் பிடித்து வைக்கக்கூடிய தொட்டிகள் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் வீட்டை சுற்றி வீட்டு கால்வாயில் ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சில நேரங்களில் ஊராட்சி ஒன்றிய மன்றங்களே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊராட்சி மன்றத்திலேருந்தே ஆளுங்க வருவாங்க, வந்து அவங்களே அந்த டேங்க்ல வந்து ப்ளீச்சிங் பவுடரை போட்டு போயிடுவாங்க. இல்லை வந்து உங்கள் வீட்டு டாய்லெட்டு பக்கம் இல்லை வெளியிலேயே ஏதாவது நீர் புழங்குற இடம் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது தோட்ட பகுதிகள் மாதிரி பின்னாடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து கொசு மருந்து அடிக்கிறது இல்லை ப்ளீச்சிங் பவுடர் போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவாங்க வாலண்டரியா. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொள்ளை நோய் வந்து அந்த கிராமத்தை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பண்ணுவாங்க. அந்த பணியையும் அவங்க பண்ணி ஆகணும். ஸோ அடுத்தது ஒரு கிராமப்புற பகுதியில் இருக்கிற பிறப்பு இறப்பு தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையுமே வச்சிருக்கணும். ஏன்னா அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்டு இருக்கணும். ஸோ எவ்வளோ பேருக்கு நாம் வந்து பிறப்பு இறப்பு பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் சில நேரங்களில் இப்போ பஞ்சாயத்து அலுவலகம் மூலமாகவே கூட என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு நலத்திட்டம் நிறைவேற்றும் போது அந்த பிறப்பு இறப்பு பதிவேடை வச்சு தான் அந்த நலத்திட்டம் எவ்வளோ பேருக்கு போய் சேருதுன்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்டு கொடுக்கணும். ஸோ அதுக்காக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணியாகணும் அவங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் விவசாயிகளுடைய உற்பத்தி பெருக்கத்திற்கான முன்னேற்றத்திற்கு வேளாண் கண்காட்சிகளை நடத்துவது அப்படின்றத கிராமப்புற பகுதிகளில் ஒரு ஊராட்சி மன்றம் பண்ணணும். ஸோ இதை எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரமும் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்து, கால்நடை வளர்ப்பை சார்ந்து, பால் தொழிலை சார்ந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விவசாயிகள் பயிர் வச்சிருக்கிறாங்க, அந்த பயிரில் ஏதாவது பூச்சிகள் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து விவசாய கண்காட்சி நடத்துகிற மாதிரி என்ன பண்ணணும், அந்த பயிர் தாக்கத்துக்கு என்ன மாதிரியான பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குன்னே விவசாய நிபுணர்களை கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு வந்து கிராம பகுதியில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தணும். அவங்க அந்த நேரத்தில் இப்போ ஒரு சமீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா சில பயிர்களில் அந்த அமெரிக்கன் படைப்புழு தாக்குதல்னே ஒன்று இருந்தது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பூச்சி மருந்து அடித்தாதான் அது ஒழியும். அப்போ தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் செழிக்கும். ஸோ அதுக்கு இந்த ஊராட்சி மன்றங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணி ஆகணும், அதுதான் அதோடைய கடமை. ஸோ இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிசை தொழில்கள் வளர்த்தெடுக்க அதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய மக்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த குடிசை தொழில்களில் நிறைய வகைகள் இருக்கும். அதில் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன தொழில் விரும்புகிறாங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியுடைய நிறைவாக என்ன பண்ணணும் அந்த ஊராட்சி மன்றம் அப்படின்னா அவங்க அந்த தொழில் பண்ண ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெஷினரிஸை வாங்குறதுக்கு ஒரு ஊராட்சி மன்றம் மானியங்கள் அரசாங்கத்தினுடைய வங்கிகள்ல இருந்து அப்புறம் கூட்டுறவு நிறுவனங்கள்ல இருந்து மானிய அடிப்படையில் அதை வாங்கி தர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கான உதவிகளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றது எதுக்காக இந்த ஊராட்சி ஒன்றியம் தன்னுடைய கடமையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பிரிவு 112 சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா கிராமப்புற பொருளாதாரத்தை இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்னால தான் டெவலப் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை வச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.